இனி இருக்கிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜெபம் எந்த ஜெபம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். இனி நம்முடைய பிள்ளைகள் வாழ போகிற இந்த உலகத்தில் ஞானம் அற்றவர்களாய் இருப்பார்களே, ஆனால் அவர்களால் இந்த உலகத்தில் பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம கூட நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம், நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஞானம் இல்லாமல் நாட்களை விட்டதும், ஞானம் இல்லாம மனுஷங்களை நம்பினதும், ஞானம் இல்லாமல் நடந்ததுனால தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அதனால இந்த முதல் நாள் இந்த உபவாச கூட்டத்தில், பிள்ளைகளுக்கான உபவாச கூட்டத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா, தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. உங்க பிள்ளைக்கு ஞானம் மட்டும் உங்க பிள்ளைக்கு இருக்குமானால் பணம் தேடி வரும். ஞானம் மட்டும் இருக்குமானால் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக ஞானத்திற்காக நாம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, என் பிள்ளை ஞானம் இல்லாம எத்தனை காரியத்தை செய்திருக்கிறான், என் மகள் ஞானம் இல்லாமல் எத்தனை காரியத்தை செய்திருக்கிறார். அவளுக்கு ஞானம் இல்லப்பா. ஆனா இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உங்க மகிமை கடந்து வருவதாக. தகப்பனே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறதே. இப்பொழுது இந்த நிமிஷத்தில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு ஞானம் உண்டாவதாக, அந்த பேதை தனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, அவர்கள் யாரிடத்திலும் ஏமாந்து போகக்கூடாது, அவர்கள் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது, ஞானம் இல்லாமல் எதையும் அவர்கள் இழந்து விடக்கூடாது. நீங்க ஞானத்தை கொடுக்கிறவராச்சு அப்பா. பேதைகளை ஞானியாக்குறது நீர்தானே ஆண்டவரே. உங்க ஞானத்திற்கு அளவே இல்லையப்பா. இப்போ இந்த நிமிஷத்துல அப்பா, நாங்கள் இந்த ஜெபத்துல எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எதிர்கால வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஞானம் அவனுக்கு உண்டாகட்டும். குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை அவனுக்கு கொடுப்பீராக. அவன் கையிலே கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, அவர்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை ஞானமாய் கையாளும்படியாய், அவர்களுக்கு கொடுக்க போகிற பதவிகளை ஞானமாய் அவர்கள் கையாளும்படியாய், அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிற மனிதர்களை அவர்கள் ஞானமாய் கையாளும்படியாய், அவர்களுடைய குடும்பத்தை ஞானமாய் கையாளும்படியாய், தகப்பனே அந்த வேலைகளை ஞானமாய் கையாளும்படியாய் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஓ, அந்த தெய்வீக ஞானம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக ராஜா. இனி வருகிற காலம் கொடிய காலமாய் இருக்கிறதே. சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான், எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான், பிள்ளைகளை பாவத்திலே தள்ள நினைக்கிறான். ஆண்டவரே, இச்சைகளை காண்பித்து, ஆசைகளை காண்பித்து, பகட்டான காரியத்தை காண்பித்து அவர்களை அழிக்க நினைக்கிறான். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற ஒரு ஞானம் இப்பொழுது உங்க நாமத்தினால் உண்டாவதாக ராஜா. நன்றி தகப்பனே. வியந்து பார்க்கிற அளவிற்கு, தகப்பனாகிய தாயாகிய அவர்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு என் பிள்ளையா இவ்வளவு ஞானமா இருக்குது, என் மகனா இவ்வளவு ஞானமாய், என் மகளா இவ்வளவு ஞானமாய், எனக்கு இதுல 1% கூட தெரியலையே, என் மகன் ஞானமாய் சம்பாதிக்கிறான், ஞானமாய் குடும்பத்தை நடத்துகிறான் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வருவதாக ராஜா, வருவதாக ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த முதல் நாள் ஜெபத்தோடு அந்த பேதை தனங்கள் மாறி போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே.
அற்புதம் செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் தேறினவர்களாய் நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க மகிமை எங்க பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். நீர் கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திற்காக நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஜெப குறிப்பு மிக முக்கியமான ஜெப குறிப்பு. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்திற்காக அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லாமல் இனி இந்த உலகத்திலே வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. அது மிக அவசியம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த 7 நாட்களும் விசேஷமாக 7 விதமான ஒரு தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு கணவன் மனைவி அவருடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்கிறதை குறித்து இந்த 7 நாட்களும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீங்கள் தவறாமல் இந்த 7 நாட்களும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்கு மிக முக்கியமானவர்கள் யாரென்றால் அந்த பெற்றோர்கள் தான். தகப்பன் தாயார் மிக அவசியம். அந்த தகப்பனார் தாயார் சரியாக இல்லாத பட்சத்திலே, அவர்கள் சரியாக வாழாத பட்சத்திலே குழந்தைகளை சரியான விதத்தில் நடத்த முடியாது. அதனால ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நடத்தக்கூடிய கிருபையும் ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் குழந்தையை கொடுப்பாரே ஆனால் அதை நடத்தக்கூடிய சகல காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். சோ ஒன்றொன்றாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். இந்த வார்த்தைகளுக்காக என்னுடைய மனதில் இந்த காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் இந்த முதல் நாளிலே ஒரு வசனத்தை என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, இல்லையென்றால் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து தொடர்ந்து இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகான வார்த்தைகளாலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுடைய சமாதானம் மிக அவசியமான ஒன்று. அப்போ இந்த பிள்ளைகள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று, உங்க பிள்ளைங்க என்ன செய்யணுமாமா, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சோ கர்த்தரால் போதிக்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருப்பது என்கிறது அரிதான காரியம், அது முடியாத காரியம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இது காரியங்களை நம்ம பார்ப்போமே ஆனால், பொதுவாக ஒரு பேரண்ட்ஸை எடுத்துக்கங்களேன், ஒரு அம்மா அப்பா எடுத்துக்கங்களேன், நான் யாரையும் குற்றப்படுதலை. பொதுவாக நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ பொதுவாக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த படிப்பு பிள்ளைகள் ஒரு நாள் படிக்கலை, படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்கன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர்கள் உடனே டியூஷன் அனுப்புவாங்க.
அந்த டியூஷன்லயும் அவன் சரியா வரலன்னா திரும்ப அவனுக்கு இன்னொரு 2வது டியூஷன். இப்போ சொல்ல போனா ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு டியூஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த பாடத்துக்கு ஒரு டியூஷன் வாத்தியார், இந்த பாடத்துக்கு ஒரு டியூஷன் வாத்தியார். இந்த உலகத்திலே இருக்கிற படிப்பிற்கு நம்ம நிறைய பேர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாஸ் பண்ணணும்டா, 90 மார்க் எடுக்கணும்டா, 100 மார்க் எடுக்கணும்டா. ஒருவேளை புரோக்கர் ரிப்போர்ட்ல அவன் குறைவான மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு வருவானே, ஆனா உடனே நம்ம அவனை அடிக்கிறோம், அவனை திட்டுறோம், படி அப்படின்னு சொல்றோம். காலையில பாத்தீங்க அப்படின்னா 7 மணிக்கே எழுப்பி விட்டுறாங்க, என்னென்னமோ பண்றோம். ஆனா உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம யாராவது ஒருத்தர் இதே காரியத்தை ஆண்டவருடைய காரியத்திலே செய்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேரு இல்லைன்ற பதில தான் சொல்லுவாங்க. முதலாவதாக ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இயேசுவை காண்பீங்கள். நான் இன்றைக்கு முதல் நாள் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் பிள்ளைகள் சமாதானம் உள்ளவர்களாய், உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்கு யாரை காண்பிக்கிறீர்களோ இல்லையோ, உங்க பிள்ளைகளுக்கு யாரை காண்பிச்சிருங்கன்னா இயேசுவை காமிச்சிருங்க. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, ராத்திரி பகலா உனக்காக நான் உழைக்கிறேன் தெரியுமா, உனக்காக தானே, உனக்காக ஒரு வீடு வாங்கணும்னு தானே நான் முயற்சி எடுக்கிறேன், உனக்கு ஒரு கார் வாங்கணும்னு தான் நான் முயற்சி எடுக்கிறேன், உனக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு தான் நான் முயற்சி எடுக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், நீங்க கொடுக்கிற சொத்தோ, நீங்க கொடுக்கிற காரோ, நீங்க கொடுக்கிற பணமோ உங்க பிள்ளைய நடத்த போறதில்லை. பணம் இருக்கிறதுனால ஒரு பிள்ளை வெற்றி. நம்ம இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன சொல்லுகிறது, என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றா, படிச்சாதான்ப்பா 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, பணம் இருந்தாதான்ப்பா 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. நான் சொல்றேன், உண்மைதான், படிச்சாதான் மதிப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் படிப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஞானம், அந்த அறிவு, அந்த படிப்பு ஒரு பிள்ளைக்கு அவசியம்தான். ஆனா நான் சொல்றேன், படிப்பு இருக்கிற எல்லாருமே சமாதானமா இல்லை, பணம் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே பெரிய வெற்றியை அடையல. நிறைய பிள்ளைகள் பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தகப்பனார் பெரிய அந்தஸ்துல இருப்பாரு, ஆனா பிள்ளைங்க அதை இழந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் காரணம் இல்லை. அவங்களுக்கு பணம் இருக்கும், அவங்களுக்கு சொத்து இருக்கும், ஆனா யார் இருக்க மாட்டார்னா இயேசு அவங்களுக்கு இருக்க மாட்டார். இயேசு இல்லை. நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் எனக்காக பெரிய சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வைக்கல. நான் அந்த நாட்களில் படிப்பு குறைவான படிப்பு தான். அப்படி என்றால் எங்களுடைய தகப்பனார் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்றதை விட, அந்த நாட்களில் வேலை பளு அதிகமாக இருந்துச்சு, வேலைக்கு போயே ஆகணும், வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பணம் கையில் பார்த்த உடனே இந்த படிப்பு எங்களுக்கு பெருசாக தெரில. அந்த படிப்பு இல்லை, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, எங்கள் தகப்பனார் எதுவுமே எனக்காக சேர்த்து வைக்கல. ஆனால் இன்றைக்கு நான் நம்புறேன், எங்கள் தகப்பனார் எனக்கு கொடுத்தது என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தலை. ஆனால் இயேசுன்ற ஒருத்தர் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற படிப்பை விட, சொத்தை விட நீங்க கொடுக்குறீங்க பாருங்க இயேசு, நீங்க கொடுக்குறீங்க பாருங்க இயேசு, அவர் தாங்க உங்க பிள்ளை ஆசீர்வதிக்க முடியும். முதலாவதாக உங்க பிள்ளைகளுக்கு யாரை காண்பித்து கொடுங்கள் என்றால் இயேசுவை காமிச்சு கொடுங்க. அவர் தாப்பா பெரியவர், அவர் தாப்பா நல்லவர், அவர் தாப்பா உயர்ந்தவர், அவரால் தாப்பா முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவரை தேடுப்பா, அவரிடத்துல கேளுப்பா. ஆனா நம்ம இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை வெற்றியான இடத்துல நடத்தவே முடியாது. இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை எப்படி நீங்கள் காண்பிக்க முடியும்? இயேசுவை நீங்கள் எப்போ காண்பிக்கிறீங்களோ அப்போ உங்க பிள்ளைங்க வெற்றி அடைவார்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ
இயேசுவை உங்க பிள்ளைகளுக்கு காண்பிக்க முடியும்னா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த அளவில் இயேசுவை குறித்து நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வேற வேலை இல்லை, மம்மி உங்களுக்கு வேற வேலை இல்லை, டேடி உங்களுக்கு வேற வேலை இல்லை, படிப்பு தான் பெருசு, வேலை தான் என்னமோ சொல்லி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கிறது ரொம்ப குறைவாய் போய்விட்டார்கள். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை எப்படி நீங்க காண்பித்து கொடுக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் நான் இன்னைக்கு தியானித்த போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் தியானித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஒரு குழந்தை ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனா இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அவனை சோதிக்கும்படியாக விரும்புகிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். உடனே இவங்க இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் இப்பொழுது பலி செலுத்தும்படியாய் கிளம்புறார். அப்போ நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையினாலே நெருப்பையும் கத்தியையும் தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகனை இப்பொழுது தனியாக அழைத்து கொண்டு அவனுடைய தலையின் மேல் விறகு கட்டைகளை வைத்து இப்ப கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க பலி செலுத்துறதுக்காக கிளம்பும் போது அந்த ஈசாக்கு தன் தகப்பனாரை பார்த்து கேட்குறான், அப்பா எல்லாமே இருக்குது, கட்டை இருக்குது, தீவட்டி எல்லாமே இருக்குது, கத்தி இருக்குது, ஆனா பலி செலுத்துறதற்கு ஆடு இல்லையே. பொதுவாக நீங்க ஆட்டை கொண்டு தான் பலி செலுத்துவீங்க, இப்போ அந்த ஆடு எங்க? ஆடை எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டீங்களா? ஆனா பொதுவாக ஆடு யாருன்னு கேட்டா ஈசாக்கு தான் ஆடு. ஈசாக்கத்தான் அப்படி பலி செலுத்த போகிறாரு. அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. நான் சபை ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அடிக்கடி, ரொம்ப ஒரு இருதயத்தை உடைக்கிற ஒரு வார்த்தை. ஒரு பிள்ளைய பலி செலுத்துறதற்காய் கூட்டிட்டு போகும்போது அந்த பிள்ளை, சரிப்பா எல்லாமே இருக்குப்பா, ஆடுங்கப்பா அப்படின்னு கேட்டா நீதாண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு வேதனையான ஒரு நேரம். ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? இல்லப்பா, அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு பலி செலுத்த வேண்டிய ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஸோ நான் நம்புறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை நீங்க காண்பித்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை எல்லா இடத்திலையும் முக்கியத்துவப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாம உங்க பிள்ளை ஆண்டவரை தேடாது.
ஆண்டவரை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, எல்லா இடங்களிலையும் நீங்க முதல்ல ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தணும். அவன் வெளியே போகும்போது நீங்க முதல்ல அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். நீங்க அவன் புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நீங்க அவனுக்கு வந்து அந்த பைபிளை படித்து அவனுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். நம்ம ஜெபிச்சிருக்க அன்னைக்கு காலையில எழும்பி பிள்ளைகள் நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிருவீங்கன்னு வைங்களேன், எந்திரிச்சு நிறைய பேர் சமையல் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிலர் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் எழும்புற நேரத்தில் நிறைய பேர் இங்கேருந்து கத்துவாங்க, டேய் நீ ஜெபம் பண்ணியா, நீ பைபிள் வாச்சியா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா இவங்க நிறைய நேரத்தில் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க ஆண்டவரை எவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ அதை பார்த்து 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 தான் உங்க பிள்ளைகள் உங்க ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த முடியும். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை காமிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, நீங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிங்க. ஒரு காரியத்திற்காக போறீங்க, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போறீங்க, அந்த இடத்துல நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மைனஸான வார்த்தை வருது அப்படின்னா, உன் பிள்ளை அப்படியா நடக்காதா அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க அந்த இடத்துல சொல்லணும், டே ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா ஆண்டவர் தருவாரா, கர்த்தருக்கு சித்தம் இருந்தா அது வாய்க்கும், ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அதனால தரல, ஆண்டவருக்கு பிரியம் இருந்தா கண்டிப்பா தருவார் அப்படின்னு உடனே நீங்க அந்த இடத்துல ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தும் போது, அதே போல ஒரு சூழ்நிலை உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. ஆனா நீங்க அந்த இடத்துல பதறி போய் இல்லைன்னா கஷ்டப்பட்டு, ஆமா என்னமோ தெரில நடக்கல, ஏன் இப்படி நடக்கலன்னு தெரில, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு நீங்களே கசந்து கொள்ளுவீர்களே, ஆனால் உங்க பிள்ளைகளுக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரை குறித்த பக்தி வராது. பொதுவாக ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து யாருமே திணிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரிடத்துல நம்ம திணிக்க முடியாது. திணிச்சா அது கரெக்டா போய் சேரவும் சேராது. ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோட நெருங்கிறதற்கு நீங்க காரணமா இருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாய் முன்னேறுவார்கள். நான் ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, அவன் ஈசாக்கு விதை விதைத்து அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கு தியானம் பண்ணினான், ஈசாக்கு சண்டை போடாதிருந்தான். ஈசாக்கை குறித்து ஒரு பெரிய நல்ல வார்த்தைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கை போல ஒரு பையன் கிடைக்க மாட்டான், அந்த அளவுக்கு நல்ல பையனா இருந்தான். ஆனா இந்த ஈசாக்கை இவ்வளோ தூரம் எப்படி ஒரு தகப்பனார் நடத்தினார்னா, அந்த தகப்பனார் ஆண்டவரை எல்லா இடத்துலையும் முக்கியத்துவப்படுத்துகிறவர். ஈசாக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், எங்க அப்பா எது செஞ்சாலும் ஏசப்பாட்ட கேட்டுதான்ப்பா செய்வாரு, எதை செஞ்சாலும் ஏசப்பாவை முன்னாடி வச்சு தான் செய்வாரு, அவர் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஸோ அவர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரே, ஆனால் அவர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நானும் அந்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற ஒரு எண்ணம் ஈசாக்குக்குள்ள வந்தது போல உங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்கள். சொத்தை அல்ல, பணத்தை அல்ல, படிப்பை மட்டும் அல்ல, மற்ற காரியங்களை, ட்ரெஸ்ஸை மட்டும் இல்லை, சாப்பாடை மட்டும் இல்லை. அவன் உடம்பு ஒல்லியா இருந்தா அவனுக்கு வந்து நல்ல புஷ்டியான ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தா அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை புஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது இயேசுவை கொடுங்க. இயேசு இருக்கிற ஒரு பையன் எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். இயேசுவோட இருக்கிற ஒரு தேவ பிள்ளை எந்த இடத்துல போனாலும் அந்த மக பொழைச்சுக்குவா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சீதனம் என்னன்னா இயேசுவை கொடுங்க. ஸோ அந்த இயேசுவை நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும்னா, முதலாவதாக நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்திட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா
அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்குள்ள இயேசுவை நீங்க உள்ள கொண்டு வந்துருவீங்க. நீங்க முக்கியத்துவப்படுத்தணும். அவனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஜெபம் பண்ணிட்டு போனா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். அப்படின்னு இரவு படுக்க போகும்போது குடும்ப ஜெபம் எல்லாம் பண்ணலாம். எல்லாத்துலையுமே எங்க அப்பா ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறாரு, எங்க அம்மா ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறாரு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு கணவனார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லைன்னா மனைவி மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம். பாஸ்டர் நீ சொல்றது போல எங்க கணவனார் இல்லை, நீங்க மனைவி இல்லை. நான் சொல்றேன், இன்னொருத்தரை பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவர் உங்களை தாயாய் வைத்திருக்கிறாரா, தகப்பனாய் வைத்திருக்கிறாரா, நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா போதும். நீங்க ஆண்டவரோட நடக்கும்போது எப்பவுமே பிள்ளைகள் யார் பக்கம் வந்துருவாங்கன்னா நல்லவர்கள், சாட்சி உள்ளவர்களுடைய அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அம்மா சரியான சாட்சி உள்ளவர்களா இருந்தா அம்மாவை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பா சரியான சாட்சி உள்ளவராக இருந்தா அப்பாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் இந்த பிள்ளைகளுடைய உலகம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இயேசுவை நீங்க எப்படி கொடுக்க முடியும்னா, நான் ஒன்று செய்ய போறேன். பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ண போறீங்கன்னா இயேசுவை முக்கியத்துவப்படுத்த போறோம். இயேசுவை முக்கியத்துவம். ஒரு சைக்கிள் வாங்கின உடனே ஒரு ஜெபம், ஒரு என்ன பொருள் வாங்கினேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மளிகை ஜாமான் மாதத்துக்கு ஒரு விசை வாங்குவாங்க. மாதத்திற்கு ஒரு விசை மளிகை ஜாமானை வாங்கி டேபிள் மேலே வச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அரை மணி நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா இந்த மளிகை ஜாமான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் இது இல்லாமல் இருக்கிறாங்க. இதை விவசாயம் பண்ணவங்க, இதை கொண்டு வந்தவங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு, எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. தண்ணிக்கு கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டு மேஜையில ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்து பிள்ளைங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் திருச்சபையில கூட நான் பார்ப்பேன், திருச்சபையில் இருக்கிற சில குடும்பங்கள் வந்து காணிக்க கொடுக்க வரும்போது கூட அவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வந்து அந்த காணிக்கை வந்து கையில் வச்சு அவங்க எல்லாருடைய கையை அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எங்கு போனாலும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறேன். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற நபர் இதெல்லாம் சரியா செய்யறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு அதில் வந்து கடவுளை முக்கியத்துவப்படுத்துறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அப்படி ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறதுல நம்ம தவறுகிறோம். பொதுவாக வந்து வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஹீரோ யாருன்னா அப்பா தான். அவங்க எங்கேயாவது வெளியே போகும்போது கூட சில நேரத்தில் அவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க, பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா இருந்தால் ஒரு தைரியம், வீட்டில் அம்மா இருந்தால் ஒரு தைரியம், ஓகே இருக்காங்க, பெரியவங்க இருக்கும்போது ஒரு தைரியம். ஆனால் அந்த பெரியவர்களே யாராவது ஒருத்தருக்கு பயப்படுறாங்க அப்படின்னா உடனே இந்த பிள்ளைகள் என்னன்னா அவங்களுக்கு அதிகமாக பயப்படுவாங்க. ஆபிரகாம், ஈசாக்குக்கு தலைவன் ஆபிரகாம், ஈசாக்குக்கு அந்த நாளில் இந்த ஹீரோ ஆபிரகாம். ஆனா இந்த ஆபிரகாம் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பயப்படுறான். ஆபிரகாம் யாருக்கு பயப்படுறாருன்னா கர்த்தருக்கு பயப்படுறாரு. ஸோ நம்ம அப்பாவே ஒருத்தருக்கு பயப்படுறாருன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப பெரியவராக தான் இருப்பாங்க. ஸோ ஆபிரகாம் மேல் இருந்த ஆபிரகாம் தனக்குள்ளே இருந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு கொடுத்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாள் இந்த உபவாச ஜெபத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வேற எதுலையுமே, பணம் இல்லையா பரவாயில்ல விட்டுருங்க, சொத்து இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல, நீங்கள் எதுவும் சம்பாதிக்கலையா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் லட்சங்களுக்கு அதிபதியாய் மாற்றுவார். நீங்கள் கட்டாத வீடை அவர்கள் கட்டுவார்கள், நீங்கள் வாங்காத சம்பளத்தை அவர்கள் வாங்குவார்கள், நீங்கள் கரையம் பண்ணாத இடங்களை அவர்கள் கரையம் செய்வார்கள். அந்த ஆசீர்வாதம் அவங்க தலை மேல கண்டிப்பா இருக்கும். நீங்க அவர்களுக்கு சொத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறதை விட அவங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. இயேசுவை நான் நிறைய கொடுக்கணும், அவங்களுக்கு இயேசுவை பற்றி நச்சிட்டுல அவர்களை அறியாமலே, அதுதான் சொல்றேன், இயேசுவை நீங்க அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாவற்றிலையும் அவர்தான் பெரியவர், அவரை முக்கியத்துவப்படுத்தும்.
ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் பேரண்ட்ஸ், நீங்கள் பெற்றோர்கள் இதில் தவறி இருப்பீர்களே ஆனால், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த பெருமையை நீங்கள் எடுத்திருப்பீர்களே ஆனால், இனி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருவேளை ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாமல் இருப்பீர்களே ஆனால், இனி ஒவ்வொன்றிலும் சொல்லி 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 ஆண்டவர் தான்ப்பா பெரியவர், ஆண்டவர் தான்ப்பா பெரியவர், ஜெபம் பண்ணிட்டு போகலாம்ப்பா, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துறப்பா, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறப்பா, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுவோம்ப்பா, அவர் செய்வாருப்பா. நீங்க முக்கியத்துவப்படுத்த நம்மை அறியாமலே அவருடைய இருதயத்துக்குள்ள இயேசு குடிகொள்ளுவார். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த முதல் நாள் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? இந்த முதல் நாள் இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். முடிந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ராஜாவே, என் பிள்ளைக்கு இயேசுவை நான் காமிச்சு கொடுக்கல, என் பிள்ளை இப்போ வளர்ந்து பெரியவன் ஆகிட்டான், இப்போ என் பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இப்போ சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இனி போதும், இனி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நான் முதலாவதாக உம்மை முக்கியத்துவப்படுத்த போகிறேன் என் பிள்ளைகளுக்கு முன்பாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தர் பெரியவர் என்கிறத நான் காண்பிப்பேன். நான் உங்களை முன்னாடி வைத்திருப்பேன். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. சொல்லுங்க பாக்க. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தா எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தா எனது தகுதி. உங்க பிரசன்னம்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தா எனது தகுதி. உங்க பிரசன்னம்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தா எனது தகுதி. ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவே, நீ நல்லவர். எங்க பிள்ளைகளுக்கு நீர் தேவை, எங்க பிள்ளைகளுக்கு நீர் தேவை.
எங்க பிள்ளைகளுக்கு நீர் தேவை, நீர் மட்டும் தேவை அப்பா, நீர் மட்டும் தேவை அப்பா. எப்படியாவது எங்க பிள்ளைகளுக்கு உங்களை நாங்க கொடுக்கணும் ஆண்டவரே, உங்களை கொடுத்துறோம் ஆண்டவரே, உங்களை கொடுத்துறோம் ஆண்டவரே, உங்களை கொடுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க பிள்ளைகள் எல்லாரும் உம்மால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த முதல் நாள் இந்த உபவாச கூட்டத்தை ஆசீர்வதித்து இந்த 7 நாட்களும் முடியும் போது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மந்தையில இருக்கிற ஒரு ஆடுகள் கூட வீணா போக கூடாது, ஒரு பிள்ளைகள் கூட வீணா போக கூடாது ராஜா. அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க பட்ட கஷ்டம் எதுவுமே பிள்ளைகளுக்கு பட வேணாம்ப்பா. உங்க மகிமை கூட இருப்பதா நீர் நடத்தும், கரங்கள்ல தாழ்த்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. டெய்லி 10 o'clock நம்ம கம் டு கம்ஃபர்ட்ல இந்த ஜெபத்தை ஒரு வாரம் செய்வோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.